ரைட்டை விட்டு போகணும். இது இந்த பாட்டில் போய் எங்கே எடுப்பாங்க? அவங்க சொல்கிறாங்க ரைட்டையாக விட்டு போ. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவு நேற்று மதியம் 12 மணிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை தொடர்ச்சியாகவே மழையாகவே இருக்குது. விட்டு விட்டு பெய்யல, தொடர்ச்சியாகவே தூத்த சாரலும் பெருமழையாகவே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இந்த அறுவடைக்கு தயாராக இருந்த பகுதி எல்லாமே இப்போ பாருங்கள், நீங்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. இது எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இழப்புங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் போல விவசாய காலம்லாம் கஷ்டப்பட்டு வாழ்கிறது எந்த காலங்கிற மாதிரி. இப்போ இந்த நெல்லை அறுக்கணும். நாங்கள் அறுக்கணுன்னா ப்ரைவேட் வண்டிக்கு 2600 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைவேட் வண்டியை கொண்டாந்தோம்னா இது 2 மணி நேரம் ஓடுதா 2.5 மணி நேரம் ஓடுதா தெரியாது, சாஞ்சி போச்சு, அதனால அறுக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. பொறியியல் துறையில் வெளி மாநிலத்திலேருந்து வண்டி கொண்டாடணும். இங்கே இருக்கிற வண்டி ஓட்டையும் கிட்டையுமா இருக்கு. நாங்கள் கொண்டு வந்தோம்னா விவசாயிகளுக்கு பெரு இழப்பு ஏற்படுது. ஏன்னா சல்லாட ஓட்டையா இருக்கு, இல்லைன்னா வைக்க தள்ளாது, இல்லைன்னா நெல் கொட்டம், இந்த மாதிரி இருக்கு. அந்த பொறியியல் துறையில் இருக்கிறது சரியானபடி பராமரிப்பு இல்லாமல் இருக்கு. எங்களுக்கு பராமரிக்கணும். அதே போல வெளி மாநிலத்தில் உள்ள மிஷினை பொறியியல் துறை மூலயமா எங்களுக்கு வாடகை, குறைத்த வாடகை 1800 ரூபாய் என்னமோ, 2 மணி நேரம் பிரைவேட்ல ஓட்டினோம்னா 5200 ரூபா வரும். அதே இங்கே 3600 ரூபா 2 மணி நேரம் ஒன்னாலே எங்களுக்கு மிச்சம் கிடைக்கும். இங்கே பாருங்க, இதை நாங்கள் அறுத்து இதை கொண்டு போய் செலவு எவ்வளோதாயிருக்கு. இந்த ஆண்டை பொறுத்தளவு எல்லாமே ரெட்டிச்ச செலவு. 2 வாட்டி நடவு நட்டது, 2 வாட்டி தெளிச்சது, 2 வாட்டி நாங்கள் எல்லாமே பண்ணி 2 வாட்டி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வாட்டி உழவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாதுங்கிற மாதிரி இதை நாங்கள் அறுத்து, நம்ம மேன் பவர் கிடையாது, டிராக்டர் உள்ளே போய் வாங்காது, இதை கொட்டி நாங்கள் எப்படி சென்று கொண்டு போய் சேர்த்து அவங்கள்ட்ட கஷ்டப்பட்டு இது என்னைக்கு காசாக்குறது தெரியல. மத்திய மாநில அரசுகள் இதுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கணும். இதை பொறியியல் துறையில அதிகமான வண்டி கொண்டாந்து ஏழை விவசாயிகளுக்கு பயன்பெறுற மாதிரி பண்ணணுங்கிறது தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாக கேட்டுக்கிறேன்.